திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் எழுந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகம் மகிழ்ந்து நீங்களும் நல்ல சொற்களையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி அகம் மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு இளம்பயங்கோட்டூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொண்டை நாட்டு திருத்தலம் இது. கூவத்துக்கு தென்மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருத்தலம் இந்த திருத்தலம். சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம் ஆகிய ஊர்களிலிருந்தால் பேருந்திலே செல்லலாம். இங்கு அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய அழகு கன்னி மங்கையர்கள் அனைவரும் இங்கே வந்து பூசித்து பேறு பெற்றிருக்கிறார்கள். அரம்பையர்கள் வணங்கியதனாலே இதற்கு அரம்பயங்கோட்டூர்னு தான் பேர் இருந்திருக்கு. அரம்பயங்கோட்டூர். அந்த அரம்பயங்கோட்டூர் என்ற ஊர் தான் இப்பொழுது இளம்பயங்கோட்டூர் என்று மருவி வழங்குகிறது. இறைவன் சந்திரசேகரன் மதிவாணன், இறைவி கோடேந்து முலையம்மை. தீர்த்தம் சந்திர தீர்த்தம். இந்த திருத்தலமானது திருவிற்கோலம் சொல்லலாம் இல்லையா? திருவிற்கோலம். அந்த திருவிற்கோலத்திலிருந்து தென்மேற்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் திரு இளம்பயங்கோட்டூர். திருமால் பேற்றை வணங்கி சிவபெருமேன் திருவருள் பெற்று சீர்காழி செம்மலர், திருவல்லம் முதலான திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே பாலாற்றுக்கு பக்கத்திலே வடகரையிலே உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி திருவுள்ளம் கொண்டு திரு இளம்பயங்கோட்டூரை அடைந்து வணங்கி மலையினார் பருப்பதம் என்ற ஒரு பதிகத்தை பாடினார். முதலாம் திருமுறை 76வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்று உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனது உரை தனது உரையாக என்னுடைய உரை பெருமானுடைய உரை என்று சொல்லுகிறார். எனது உரை தனது உரையாக கனலேறி கையில் ஏந்திய கடவுள், கனல் எரி கையில் ஏந்திய கடவுள், நீலமா மலர் சுனை வண்டு பண் செய்ய நீர் மலர் குவளைகள் தாது விண்டு ஓங்கும்
ஏலம் நாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணில் என் எழில் கொள்வது இயல்பே. பால வடிவோடு இருக்கிறார், விருத்த வடிவோடு இருக்கிறார். பாலனாகவும் விருத்தனாகவும் இருக்கக்கூடிய பசுபதி என்ற பெயரை பெறுபவன் முற்காலத்திலே கொடிய கூற்றுவனை உதைத்து மார்க்கண்டேயருக்கு அருள்புரிந்த காலகாலம். யமனை உதைத்தவன், காலனுக்கு காலன், அத காலகாலன். தன்னுடைய உரைகளை என்னுடைய உரையாக வெளிப்படுத்தியவன். தன்னுரை எனதுரையாக, எனதுரை தனதுரையாக, தன்னுடைய உரைகளை என்னுடைய உரைகளாக வெளிப்படுத்தியவன். கையிலே விளங்கும் எரியை ஏந்தியே கடவுள் கனல் மழுவன். அத்தகைய இறைவன் நீல நிறம் பொருந்திய சிறந்த மலர்கள் பூக்கும் சுனையிலே வண்டிகளெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி வண்டிகள் பாடக்கூடிய நீரிலே பூக்கக்கூடிய குவளை மலர்கள், அந்த குவளை மலர்கள் மகரந்தம் என்று மனம் பரப்புகின்றன. ஏல மனம் கமழுகிறது. ஏலக்காய் ஏல மனம் கமழுகின்ற பொழில் சூழ்ந்ததுமான இளம்பயங்கோட்டூர். இளம்பயங்கோட்டூரை தனது இருப்பிடமாக கொண்டு அவனை தரிசிக்க வந்த அவனை நான் தரிசிக்க